ஒதுக்கீடு தொடர்பாக அதனை இந்த தீர்ப்பு வந்த நாளில் விசிகாவும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆதரித்தார்கள். அதற்கு அடுத்த சில நாட்களில் தன்னுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் மூலமாக வெளிவரும் செய்திகள், அவர் தெரிவிக்கும் கருத்துகள் சில சலனங்களை ஏற்படுத்துகின்றன. கடந்த வாரம் வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீட்டை முன்வைத்து இந்த லாஜிக் பட்டியலுக்குள் எங்கள் சமூகத்துக்கு பொருந்தாதா, பறையர் சமூகத்துக்கு பொருந்தாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தனிப்பட்ட ஒரு சாதிக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பது என்றால் அது எங்களுக்கு அப்படி ஒரு கோரிக்கை இல்லை, ஆனால் நாங்கள் கேட்டால் அதிலும் நியாயம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். நேர்பேச்சில் பல பேர் பேசுகிறார்கள், என்னிடமே கூட சொல்லுகிறார்கள், ஆனால் நாங்கள் அதை கோரிக்கையாக வைக்கவில்லை. இப்போ இப்படி கொடுத்தா எல்லாருக்கும் நாங்களும் கேட்டா இது அதையெல்லாம் மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டார். அப்போ கூட நம்ம பேசணும், அவர் கேட்கக்கூடிய லாஜிக் கரெக்டு. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்கும் பாமகவுடைய ராமதாசுடைய இந்த கோரிக்கையை எப்படி, இதில் இருக்கக்கூடிய அபத்தத்தையே யாருமே பேசாமல் பொதுத்தளத்தில் அரசியலை விமர்சிப்பவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். இதே மாதிரி தலித்துகளில் ஒரு சாதியினர் கேட்டால் இவங்க எல்லாம் கம்முன்னு இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த மாதிரி அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் டீகோட் பண்ண முயற்சி பண்ணணும். அதற்கு பிறகு இந்த தீர்ப்பை, உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை சீராய்வு செய்ய வேண்டும் என்று அதற்காக ஆதரவு திரட்டுவதற்காக பல்வேறு தலைவர்களை விசிகாவுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் சந்திக்க தொடங்குகிறார்கள். சிராக் பஸ்வான் தொடங்கி பல்வேறு நபர்களை பார்க்கிறார்கள். கார்கேவை சந்தித்து காங்கிரஸ் அதை ரெவ்யூ போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார்கள். இப்போ அந்த தீர்ப்புங்கிறது ஒரு வரியில் வந்ததல்ல, அதில் பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக உள்ஒதுக்கீடு தொடர்பான விஷயங்களை தமிழ்நாட்டின் அனைவரும், மெஜாரிட்டி ஆஃப் த கட்சிகள் ஆதரிக்கின்றன, விசிகாவும் ஆதரித்தது. அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எந்த சட்டத்தையுமே தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதான். ஆனால் இந்த விவகாரத்தில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரி, அது நியாயமாக சென்று சேர வேண்டியதுங்கிறத முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இதை சில கட்சிகள் மாற்றி பயன்படுத்தும் என்கிற அச்சம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு தீர்வு என்ன? இந்த தீர்ப்பிலேயே கூட பாதிக்கப்பட்டதாக ஒரு சமூகம் இருக்குதுங்கிறதுக்கு தரவுகள் இருந்தால் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அது சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு சாதிக்கு கொடுக்க முடியாது, இந்தந்த சமூகங்கள் இடஒதுக்கீட்டின் பலனை பெறவில்லைங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால், தரவுகள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாம், அதை மாநில அரசு முடிவு செய்யலாங்கிறது தான் தீர்ப்பு. இதை பாஜக போன்ற கட்சிகள் தங்களுக்கு ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கு சில சமூகத்துக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுனா, இவ்வளவு நியாயம் பேசின சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பை வைத்தே அதை உடைக்கணும், கோர்ட்ல போய் தான் உடைக்கணும். அப்படி அவர்கள் செய்தார்கள். அது செய்தால் என்பது நடந்ததற்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். இப்போதே அது பற்றி அச்சம் தெரிவிப்பதற்கு லாஜிக்கலி எதுவும் இல்லை. அப்படி பார்த்தா எந்த சட்டத்தை வேணாலும் தப்பா பயன்படுத்தலாம். இன்னொன்று, இதை உறுதி பண்ண வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பு, முற்போக்கு அமைப்புகளின் பொறுப்பு. கிரிமிலேயர் தொடர்பாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை தீர்ப்பு வந்த அன்னைக்கே நம்ம விரிவாக பேசணும். அது முழுக்க முழுக்க கண்டிக்கப்பட வேண்டியது ஆபத்தான கருத்துகள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த விஷயத்தில் இந்த ரெண்டு தான் முக்கியமானது. இதில் எதை சீராய்வு செய்ய வேண்டும் என்பது விசிகாவுடைய கோரிக்கைன்னு தெளிவாக பேசணும். ஏன்னா பூடகமாக பேசுவதற்கு நம்ம ஒன்றும் பார்ப்பன அரசியல் செய்யவில்லை. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக நம்ம இயக்கம் நடத்துறோம்னா அந்த மக்களுக்கு நலன் செய்யக்கூடியது அந்த மக்கள்கிட்ட வெளிப்படையா இதுக்காக தான் போராடுறோம்னு சொல்லி பண்ணணும். சிலதை மறைச்சிக்கிட்டு வெளிப்படையா பேசாம பண்ணுவதற்கு இதுல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு ட்வீட்ல பார்த்து படிச்சாப்லையா, அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தில் அதுக்கு அடுத்து வரேன். ஸோ இதை வைத்து தான் இவருடைய கருத்துக்களை வேறொரு நோட்ல, அருந்ததியருடைய இடஒதுக்கீட்டை ரவிக்குமார் ஆதரிக்கவில்லை, அதற்கு எதிரான கருத்து கொண்டிருக்கிறார்னு புரிதலோட அதற்கான வாய்ப்புகளையும் அவர் தான் கொடுக்கிறாருன்னு வைங்க. வெளிப்படையா விசிக அறிவித்திருந்தா இந்த தீர்ப்பில் இந்தந்த பகுதிகள் ஆதரிக்கப்பட வேண்டியவை, இந்தந்த பகுதிகள் தவறானவை, இவை கண்டிக்கப்பட வேண்டியவை, இதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் சீராய்வு கேட்கிறோம்னு ஒரு விளக்கம் வந்திருக்கணும். ஏன்னா அது குழப்பமா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த அதர்மம் சேனல்கள்ல விமர்சிக்கிறார்கள். ரெண்டாவது, விடுதலை ராஜேந்திரன் அவர்களும்
உள்ளிட ஒதுக்கீட்டு உரிமை மாநில அரசுகளிடம் இருக்கக்கூடாது என்கிறார் விசிக எம்பி ரவிக்குமார். இது என்ன, இதில் என்ன உள்குத்து இருக்கிறதோ நமக்கு தெரியவில்லை அப்படின்னு விடுதலை ராஜேந்திரன் மூத்த திராவிட இயக்க தலைவர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஐயங்கள்லாம் எழுதுனா அந்த ஐயங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு விசிகாவுக்கு இருக்கு. இதற்கு மேலும் இதை வெளிப்படையாக பேசாமல் இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு செல்லுவது என்பது தேவையில்லாத உள்முரண்களை கூர்மைப்படுத்தும் வேலைக்கு தான் இட்டு. 13ஆம் தேதி போராட்டம் வர அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது, ரவிக்குமார் அவர்களுடைய இன்றைய பதிவு ஒன்று இருக்கிறது. அதாவது எஸ்சி பட்டியலை 3ஆக பிரிக்கப் போகிறார்களா அப்படின்னு தலைப்புல கடந்த வாரத்தில் அவர் ஒரு நாள் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தண்ணீர் குடிப்பதற்காக வெளியே வந்ததாகவும், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தார். உச்சநீதிமன்றத்துடைய இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பை பற்றி ஏன் இதுவரை காங்கிரஸ் எதுவும் கூறவில்லை என்று அவரிடம் கேட்டிருக்கிறார். என்னிடமும் கேட்டார்கள், நான் இன்னும் அந்த தீர்ப்பை படிக்கவில்லை, நீங்கள் படித்திருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள்னு ஜோதிமணி சொல்லி இருக்கிறார். அந்த தீர்ப்பின் சாராம்சமான விஷயங்களை அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அந்த பக்கம் வந்திருக்கிறார். அவர் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி சப் கேட்டகரைசேஷன் தீர்ப்பை பற்றி ரவிக்குமார் விளக்கி கொண்டிருக்கிறார்னு ஜோதிமணி எல் முருகனிடம் சொல்ல, தமிழ்நாடு அரசு இயற்றிய உள்ஒதுக்கீட்டுக்கான சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, அது உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே என்று அவரிடம் சொல்லியிருக்கிறார் ரவிக்குமார். திமுக தான் எங்களை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு முருகன் சொல்லி இருக்கிறார். என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதற்கு அவர் அதை விளக்கி இருக்காரு. ஒதுக்கீடு கொடுத்துட்டு தகுதியானவங்க இல்லைன்னா மற்றவங்களை வச்சு நிரப்பிக்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க, அப்புறம் ரிசர்வேஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? மத்திய அமைச்சர் ஆகியிருக்காங்க பாருங்க. அவருக்கு இடஒதுக்கீட்டை பத்தின பேசிக்ஸே தெரியல. ரெண்டாவது, அவர் அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய கருத்து இதே லட்சணத்துல தான் இருக்குன்னு வைங்க. இப்ப உள்ஒதுக்கீடு நிரப்பப்படாவிட்டால் அதை பொது போட்டிக்கு அனுப்ப முடியும், தலித் பட்டியலுக்குள்ளே தானே மாற்றி கொடுக்க முடியும். மாற்றி அடுத்த ரொட்டேஷனில் வரும். அதுக்கப்புறம் நம்ம இது எத்தனை போன ஷோவில் கூட ஒரு 4 ஷோக்கு முன்னாடி கூட பேசணும். ஸோ கடந்த 15 வருடங்களில் அருந்ததியர் சமூக மக்கள் வேலையில் சேர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் உயர் படிப்புகளில் சேர்வதற்கும் இந்த ஒதுக்கீடு பெரிய அளவில் உதவி இருக்கிறதே, அதை போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்களே என்று ரவிக்குமார் எல் முருகனிடம் கேட்டதாகும். வெறும் 3% தானே கொடுத்துருக்காங்க, 6ல் கொடுக்கணும் அப்படின்னு எல் முருகன் சொன்னதாகவும் அந்த உரையாடலை ரவிக்குமார் பதிவு செய்கிறார். 6% எப்படி வரும்? 2011 சென்சஸில் கூட 2.9% தான் அருந்ததியருடைய மக்கள் தொகை வந்திருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அது எப்படி இருக்கிற 18% பட்டியல் சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை 3ஆக பிரித்து அருந்ததியருக்கு 6, தேவேந்திர குல வெள்ளாளருக்கு 6, ஆதி திராவிடருக்கு 6ன்னு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாராம். அதுக்கு பிறகு இவர் எதுவுமே கேட்கலையாம். இதை மட்டும் சொல்லிட்டு நான் இதுக்கு தான் வந்தேன், இதை சொல்லிட்டு போயிடுறேன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதாச்சும் இந்த பக்கம் வந்தேன், இங்க பிரியாணி நல்லா இருக்குன்னாங்க, சாப்பிட்டு போயிட்டேங்கிற மாதிரி அவர் அந்த பக்கம் போயிட்டார். இதை கேட்டு விட்டு நான் திகைத்து போய்விட்டேன் அப்படிங்கிறார் ரவிக்குமார். உடனே ஜோதிமணி அவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்களா என்று கேட்டிருக்கிறார். இல்லை என்று சொல்லிவிட்டு அதை பர்சன்டேஜ் எப்படி வேறுபடுங்கிறத விளக்கி இருக்கிறார். அருந்ததியர் 2.9%, தேவேந்திர குல வெள்ளாளர் 3.4%, ஆதி திராவிடர் பறையர் சேர்த்து 12.7% அப்படின்னு 2011 சென்சஸின் அடிப்படையில் சொல்லியிருக்கார். அப்படியா அப்படின்னு ஜோதிமணி வியப்போடு கேட்டுக்கொண்டார். அருந்ததியர் அமைச்சர் ஒருவர் வருகிறார், ஆதி திராவிடர் எம்பி இங்க இருக்கிறார், 2 பேருக்கும் மத்தியஸ்தம் செய்வதற்கு ஓபிசி சமூகத்தை சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி இருக்கிறார்னு பெரியாரு வெளிப்படையா வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு போனவர். நான் ஜெர்மனிக்கு போனேன், நிர்வாண சங்கம் இருந்துச்சு, அங்கே நான் நிர்வாணமாக ஒரு 2 வாரம் இருந்து பார்த்தேன், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வெளியிட்டதே பெரியார் தான். அந்த அளவுக்கு வெளிப்படையாக வாழ்க்கையை வாழ்ந்த பெரியாருடைய கருத்துக்கள்லேயே திரித்து கட் பண்ணி ஒரு பேராவை உருவி விட்டு எல்லாம் கட்டுரை எழுதினவர் தான் அவர். ஏன்னா தாய்மண்ணில் நாங்கள் படிக்காமையாக வந்திருக்கோம், அவரை பற்றி தெரியாமையாக இருக்கோம். 2011ஆம் ஆண்டு சென்சஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி சாதிகளின் மக்கள் தொகையை பிரித்து ஏற்கனவே கிறிஸ்துதாஸ் காந்தி ஐஏஎஸ் தயாரித்த அந்த அட்டவணை இருந்திருக்கிறது. அதோட போட்டோ காப்பியை ஜோதிமணியிடம் கொடுத்தேன். முருகன் பிரதமருக்கு நெருக்கமானவர், ஒன்றிய பாஜக அரசின் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர். இதை கேட்டால் அவரே அதிர்ச்சி அடைஞ்சிருவார். அவர் அப்படி சொன்னதை எதேச்சையாக ஒன்றாக என்னால் கருத முடியவில்லை. பாஜகவின் திட்டமாக அது இருக்குமோ என்ற அச்சத்தை எனக்குள் எழுப்பிவிட்டது. எதிர்காலத்தில் எஸ்சி பிரிவினரை இப்படி 3ஆக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் 6% ஆக்கிவிடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படும். மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்குது. அதான் எனக்கும் புரியல. அப்படி ஆக்கிவிடுவார்களோ என்றால் இந்த விவகாரத்தில் மாநில அரசு முடிவெடுக்கும் என்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு ஏன் இவர்களை பதட்டப்படுத்த வேண்டியதா? அதை மாத்தணும்னு சொல்றாங்க.
எல்முருகன் கூறுவதை தமிழ்நாட்டில் பலரும் நம்பத்தான் செய்வார்கள். ஏனென்றால் எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளின் மக்கள் தொகை என்னவென்று யாருக்கும் தெரியாது. எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் சாதி வாரியாக கணக்கெடுக்கிறார்கள் என்பது கூட பலருக்கு தெரியாது. அப்போ இவர் இதை சொல்றாருன்னா எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டை 3 பெரிய கம்யூனிட்டிகளுக்கு 6-6-6ன்னு பிரித்து கொடுத்து விடுவார்கள் பாஜகவினர் என்கிற அச்சம் இருந்தால் அது பாஜக மீதான அச்சம். மாநிலத்தில் திமுக அரசு அப்படி எந்த திட்டமும் இல்லை. அது உள்ஒதுக்கீடு கொடுத்து அருந்ததியருக்கு கோரிக்கையே இல்ல, அப்படி ஒரு சிந்தனையே இல்லை யாருக்கும். இவருக்கு மட்டும் வந்து எல்முருகன் சொல்லிட்டு போனாருன்னா என்ன ஆகுது? இவருடைய கருத்துப்படியே வந்து 2.9% அருந்ததியர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார்கள். அது விகிதாச்சார பிரதிநிதித்துவமா பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. இதற்கு மேல கொடுப்பாங்கன்னு முருகன் சொல்கிறார்னா அவர் எதிர்க்க வேண்டியது பாஜக. இது அவங்களுடைய கருத்தா இருக்கும். அதற்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வைத்து இந்த விவாதம் போவது என்ன லாஜிக்னே புரியல. இதனாலதான் சொல்றேன், இதை வெளிப்படையா என்னதான் பிரச்சனை இதுன்னு வெளிப்படையா பேசுங்க. விடுதலை ராஜேந்திரன் ரொம்ப அழகா போட்டார். இதுல என்ன உள்குத்து இருக்குன்னு 3 நாளைக்கு முன்னாடி போட்டார் அவரு. அவர் பாஜக உடைய ஒரு தலித் அமைச்சருக்கும் அந்தந்த சாதிக்கு உண்டான மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா விசிகாவுக்கு அதுதான் கோரிக்கை என்று புரிந்து கொள்ளலாம். திமுகவுக்கும் அதுதான் கோரிக்கை. இவ்வளவு சிக்கல்களை ஒரு பட்டியலுக்குள்ளேயே உருவாக்கி விளையாட பார்க்கிறது பாஜக என்றால் இன்றைக்கு கேட்க வேண்டியது, என்னுடைய பங்கீடை இன்னொரு தலித் சகோதரன் பெற்றுவிட்டானா அல்லது அவனுடையதை நான் பெற்றுவிட்டேனான்னு உள்ளுக்குள்ள சண்டை போடுவதை விட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதற்கு ஏற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ணுங்கன்னு ஒரே கோரிக்கையா வச்சா சிம்பிளா யாருமே வந்து அதுக்கு மேல விவாதம் பண்ணவே முடியாது. உங்களுடைய பர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கு, உங்களுக்கு இந்த ஒதுக்கீடு அப்படின்னு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி 100% யாருமே எல்லாருமே இதுக்குள்ள 100% பார்ப்பனர்களுக்கு 3% தமிழ்நாட்டுல வச்சுக்க அதை நோக்கி தானே பேங்க்ல தான் வேலை வாங்க போறீங்க பாத்துக்கப்போ அதை நோக்கி போகணும்ல. இப்பவாவது அந்த குரல்கள் எழுகிறதா என்றால், ஏன்னா இங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது வந்தால் அது பார்ப்பனர்களுக்கு ஆப்பாக முடியும் என்பதற்காகத்தான் பார்ப்பனர்களோடு நட்பு பாராட்ட வேண்டிய தேவை இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் பல பேர் அந்த கோரிக்கையை வைப்பதில்லை. திராவிட இயக்கங்கள் மட்டுமே ஏன் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கேட்குதுன்னா, அவர்கள்லாம் நேரடியாக பார்ப்பனரோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நீங்க உங்களால பிரச்சனையே தொடங்குதுன்னு அதை அணுகிறார், முறிச்சு கொண்டு வரும், உறவை முறித்து கொண்டு வரும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ திருமா அவர்களுடைய அரசியலுங்கிறது வந்து வேறொரு வடிவம் எடுத்து அதுக்கு தன்னுடைய கட்சியை வந்து பல்வேறு சாதியினர் கொண்ட ஒரு கட்சியாக மாற்றி அது ஒரு பொதுத்தளத்துக்கான ஒரு கட்சியாக மாற்றிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பழையபடி இழுத்து கொண்டு போய் இந்த ஒரு பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு போய் விட்டு அவர் எங்கே தொடங்கினாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருக்காரு. இவர் வன்னியரசுடைய பதிவில் ஒரு முக்கியமான மேட்டர், எஸ்சி பிரிவில் சிலருக்கு இடஒதுக்கீட்டின் பலன் சென்று சேராததற்கு காரணம் அந்த பட்டியலில் உள்ள மற்ற சாதிகள் அல்ல, எஸ்சி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தாததே காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருக்கு இப்ப அதர்மம் மனோஜ் மாதிரியான ஆட்கள் விமர்சித்ததுல ஒரு ட்ரிகர் ஆகி இதை கேட்காத அதை கேட்காதன்னு ஒரு 10-15 தலித் பிரச்சனைகளை பட்டியலிட்டு எங்களை விமர்சிக்கிறார்கள், இவர்களெல்லாம் விமர்சிக்கிறார்கள்னு சொல்றாரு. இவர் பட்டியலிட்ட அத்தனையை பற்றியும் இதே சேனலில் விமர்சித்து அந்த கோரிக்கையை இவர் சொல்லக்கூடிய அதே பாயிண்டில் கோரிக்கையை எடுத்த வீடியோக்களும் நம்மிடம் இருக்கின்றன, நாம கேட்கலாம் இல்லையா? இரண்டாவது, எஸ்சி பட்டியலில் மாற்றம் செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, இது புரட்சியாளர் அம்பேத்கரின் நோக்கத்துக்கு எதிரானது என்று நாம் எதிர்க்கிறோம்னு சொல்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் எஸ்சி பட்டியலில் மாற்றம் செய்யும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா? மாநிலங்களுக்கு இருப்பதால் அது எப்படி தலித் விரோதமாக மாறும்ங்கிறதுக்கு ஏதாவது தரவு இருக்கா? எதை வைத்து அம்பேத்கரை இந்த இடத்தில் கோட் செய்கிறார்கள் என்று சுத்தமா புரியல. தமிழ்நாட்டில் 23.7% மக்கள் தொகை இருக்கும் தலித்துகளுக்கு, எஸ்சி மக்களுக்கு இருப்பதோ 18% இடஒதுக்கீடு. அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்காதவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள்னு சொல்றார். இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவோம். 24% தலித்துகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கிறது. 68% இங்கு ஓபிசி இருக்கிறார்கள். அவர்களுக்கான இடஒதுக்கீடு பிசி பிளஸ் எம்பிசி சேர்த்தால் 50% வருது. இழப்பு எவ்வளவு? 18%. ஒப்பீட்டளவில் தலித்துகளுடைய மக்கள் தொகைக்கு நெருக்கமாக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் ஓபிசியை சுரண்டிதான் ஓபன் கேட்டகரின்னு முற்பட்ட சாதியினர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படி கேட்டா எங்க பிரச்சனை இல்லையாங்க. இல்ல, வன்னியர் உள்ஒதுக்கீடு கேட்கக்கூடிய ராமதாஸ் ஓபன் கேட்டகரியில எப்படி அணிந்துட்டு இருக்கான் அப்படிங்கறதுல அவர் கோவமே வரமாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் வரலையே. ஓபிசியுடைய பர்சன்டேஜ் 68 இருக்கு,
எப்படி எனக்கு 50 தான் கொடுப்ப, அதை உயர்த்து அப்படின்னு சொன்னா தலித்துகளும் கேட்கட்டும். அந்த 2% 3% மட்டும் ஏன் குறையட்டும்? தலித்துகள் 24% இருக்கிறார்கள்னா இடஒதுக்கீட்டை 25 கூட கேளு. அது எல்லாம் ஓப்பன்ல இருந்து வரணும். இடஒதுக்கீடு ஸ்ட்ரக்சர்ல ஓப்பன் கேட்டகரின்னு ஒண்ணு இல்லாம பண்ணுவதுதான் வந்து சரியான அரசியலா இருக்கணும். சரியான சமூக நீதி அதான். அதை கேட்கணும் எல்லோருக்கும் எல்லாம். அப்போ இது உள்ளுக்குள்ளேயே வந்து பட்டியலுக்குள்ளேயே அவர்கள் அதிகமாக பயன்பெறுகிறார்கள், நாங்கள் அதிகமாக பயன்பெற வேண்டும், எங்களுக்கு தான் நம்பர் அதிகமாக இருக்குன்னு இப்படி உள்முரண்களை கூர்தீட்டும் அரசியல் என்பது எங்க கொண்டு போய் நிறுத்தும்? அப்போ ஒரு சோசியல் கேபிட்டல் இருக்கு, வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை தங்கள் சமூகத்துக்கு மட்டுமாக வைத்துக் கொள்வதுங்கிறது தான் பார்ப்பனிய போக்கு. இந்த பார்ப்பனிய போக்கு பார்ப்பன சாதிக்கு மட்டும் இல்லை, இடைநிலை சாதிகளும் இதேதான். அவர்களுக்கு அதிகாரம் வந்தபோது தங்களிடமே வைத்துக் கொண்டார்கள்ங்கிறது தான் இந்த மாதிரி நம்ம சொல்ற பாரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தது. திமுக மீதும் திராவிடத்தின் மீதும் பெரியாரை கேன்சல் செய்வதற்காக ஒரு வைத்திருக்கக்கூடிய ஆயுதமே இடைநிலை சாதிகள் தங்களிடம் வந்த அதிகாரத்தை கீழே வரவிடாமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு ஃபேக்ட். இடைநிலை சாதிகள் அதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் இடைநிலை சாதிகள் அப்படி செய்வதை சட்டத்தின் மூலமாக, கொள்கையின் மூலமாக உடைத்து கடைமடை வரை கொண்டு போய் சேர்க்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்துக்கு வந்த அரசியல் கட்சி வேற எது? திமுக. அந்த திமுக சாதி இந்துக்களுடைய பிரச்சனையை திமுகவின் தலையிலும் திராவிடத்தின் பேரிலும் பெரியாரின் பேரிலும் எழுதி இத்தனை வருடம் குற்றஞ்சாட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவர்கள்ட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. இது போல அருந்ததியருக்கு போகக்கூடாது என்று சுயசாதி அபிமானத்தோடு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கும் சில பேரை வைத்து அம்பேத்கரையோ தலித்தியத்தையோ இவர்கள் இப்படித்தான் முத்திரை குத்துனா ஏற்றுக்கொள்வீர்களா? எவ்வளவு அசிங்கமான விஷயம் அது. அப்போ இவர்களுக்கு உங்களுக்கு ஓன் மெடிசன் இப்படிதான் இருக்கும். இதைத்தான் இத்தனை காலமும் பெரியாரியத்தின் மீது, பெரியாரின் மீது, திராவிடத்தின் மீது, திமுகவின் மீது இவர்கள் பழி சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பில் கிரிமிலேயரை எதிர்க்கிறோம் என்றால் அது கருத்து மட்டும்தான். அந்த கருத்தையும் தூக்க வேண்டும்னு கேட்பது ஒன்றும் தப்பு இல்லை, அதையும் தாராளமாக கேட்கட்டும். ஆனால் அதை விட முக்கியமானது இங்கே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கான கோரிக்கைகளை வைக்க வேண்டும். ஏன்னா முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய பாஜகவின் அரசியலை எதிர்க்கக்கூடிய விசிக போன்ற கட்சியில் இருப்பவர்களே கூட பாஜகவே ஆதரிக்கிறது, சனாதினிகளே ஆதரிக்கிறார்கள், கிரிமிலேயரை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய வாதத்தை தங்களுக்கு ஃபேவரா எடுத்து பேசுற நிலை இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. நீங்களே இப்படி பேசினால் பாஜக உடனே தேர்தல் கூட்டணி வைத்து உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி, கிருஷ்ணசாமி மாதிரியான ஆட்கள் இதை வைத்து பட்டியல் சாதிக்குள்ளே எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தூண்டுவோம். ஏன்னா அவர் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டார் கிருஷ்ணசாமி. எங்களுடைய இடஒதுக்கீடு அருந்ததியருக்கு போகிறது, அருந்ததியர் தான் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க, அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வெளிப்படையாக பேசுகிறார். அது பேசுவதற்கான தைரியம் அவருக்கு எங்கன்னா அவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க தொடங்கிட்டார். என்ன பிரச்சனைங்கிறதை நீங்க வெளிப்படையா பேசுறீங்கன்னா எதிர்குரல்கள் அது விவாதமாக மாறுவதற்கு நீங்களே வழி ஏற்படுத்தி கொடுத்ததா தான் மாறும். ஏன்னா தலித்துகளில் பங்கீடு, இடப்பங்கீடு தொடர்பாக வரக்கூடிய இந்த ரோஷம் பட்டியல் சாதிக்குள்ளேயே சக பட்டியல் சாதி சகோதரன் என்னுடைய இடஒதுக்கீட்டை அவன் அனுபவிக்கிறான், அது உண்மை அல்ல, அவர் வாதமா சொல்றாங்க. அதற்கு எந்த தரவுகளும் கிடையாது. அருந்ததியினர் 3% இருந்து கொண்டு 3% தாண்டி இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் என்பதற்கு எந்த தரவும் கிடையாது. ஆனா இது இந்த மாதிரியான இவங்க சொல்றது. அந்த பக்கம் எல்முருகன் இருந்துகிட்டு அதே அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த எல்முருகன் வந்து நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, எங்களுக்கு முழுமையா எங்களுடைய இந்த 3% வந்து எங்களால் வந்து நிரப்ப முடியல, அந்த இடத்த வந்து வேற ஆள் கொடுத்துட்றாங்க அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டு. தேவேந்திர குல வெள்ளாளர் சார்பா அவர் ஒரு கிருஷ்ணசாமி ஒரு இது, அதாவது தலித்துகளுக்குள்ளேயே இப்படி அடித்துக் கொண்டிருப்பதற்கு இதற்கு வரக்கூடிய தலித்துகளுக்குள் இடப்பங்கீட்டை யார் முந்தி யார் பிந்தி என்று பார்க்கக்கூடிய முரணையெல்லாம் கூர்திட்டுவதற்கு வரக்கூடிய ரோஷமோ அறிவோ பார்ப்பனர்கள் இடபிள்யூஎஸ் என்று 10% இடஒதுக்கீட்டை திட்டார்களே அதுக்கு கொஞ்சமாவது நமக்கு வருதா? ஓபன் கேட்டகரின்னு ஒன்று எதுக்கு இருக்கு? அவர்களுடைய எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் ஓபன் கேட்டகரி வந்து ஓசி சாதிகளுடைய சதவீதமே 10%. ஆமா, அதுக்கு எதுக்கு 31% ஓபன்ல இருக்கு? இதற்கெல்லாம் கோபம் வருகிறதா? அப்ப இதற்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு சர்வரோக நிவாரணி என்னன்னா ஒரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான். அதை கேட்டால் மட்டும்தான் அது எல்லா சாதிகளுக்கும் அவரவர் எண்ணிக்கைக்கு தகுந்த பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யக்கூடிய
யாரும் சண்டையே போட முடியாத கோர்ட்டிலும் நிற்கக்கூடிய ஒரு தீர்வு. ஆமா, அதை விட்டுட்டு இடஒதுக்கீட்டுக்குள் உங்களுக்குள்ளேயே சிண்டு முடிகிற வேலைகளை தண்ணி குடிக்க வந்த சாக்கில் எல்முருகன் உருவாக்கிட்டு போறாருன்னு அதை வைத்து இவ்வளவு பெரிய டாபிக்கை வளர்த்துகிறீர்கள் என்றால் பாஜக இதை வைத்து எளிதில் பிரித்தாளும் அரசியலை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.